ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் கிளீனிங் டிப்ஸ். பிகினர்ஸுக்கு பொங்கல் கிளீனிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னு vlog மாதிரி நான் சொல்லலை, சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டைரி. நான் வந்து ரியூஸ் ஐடியாஸ்லாம் போட்டுட்ருக்கேன்ல, இதில் தான் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி கொஞ்சம் கண்ணாப்பின்னான் தான் இருக்கும், பட் இதில் தான் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இது ஒரு பெஸ்ட்டு அண்ட் இம்பார்ட்டன்ட் டிப் அப்படின்னு நான் சொல்லணும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது எந்த லேடிஸாக இருந்தாலும் ஓகே, ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பர்சனல் டைரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி மறந்தும் போகாது. ஸோ அதுதான் என்னோட டைரி. இன்றைக்கி பொங்கல் கிளீனிங் டிப்ஸில் நான் என்னென்னலாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன க்ளீன் பண்ண போகிறீங்க, எங்கேருந்து எங்கே க்ளீன் பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒன்றுன்னா ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டென்ஷன் கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் மேலேருந்து கீழே வாங்க. அதாவது ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து கடைசியாக மாப் போடுற வரைக்கும் கீழே வாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக மேலேருந்து கீழே வாங்க. இப்போ அதை தான் நான் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து லாஃப்ட்டை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதில் தேவையில்லாததெல்லாம் என்ன அப்படின்றத தனியாக ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. பூஜை ரூமையும் கிச்சனையும் தனியாக ஒரு நாள் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாஸ்க்கு கண்டிப்பாக வியர் பண்ணிக்கோங்க, ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நீங்கள் டோரில் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கீங்க, விண்டோவில் ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. மதிய டைம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அந்த டைமில் இதை வந்து லைட்டாக வந்து அலசி காய போட்டிங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ அது ஊறுறதுக்கு கொஞ்சமாவது டைம் தரணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா மேட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன், ஷோஃபா கவர் எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சுருங்க. நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே இருந்து தான் கீழே வரணும்னு சொன்னோம் இல்லையா, மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒட்டடை எல்லாத்தையுமே அடித்து முடிச்சிடுங்க. நீங்கள் ஒட்டடை குச்சி வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை வந்து இந்த மாதிரி விளக்க மாதிரிலாம் சொல்லுவாங்களே அது வச்சுருந்தாலும் ஓகே, எதுனாலும் நீங்கள் வச்சுருந்தாலும் நல்லா ஃபஸ்ட்டு மேலே ஒட்டடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் டிப்ஸ் தான். நான் வந்து ஃபுல் vlogலாம் நான் வந்து எடுக்கலை. இந்த மாதிரி படி எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து மேலே தான், அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கான ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் ஒரு மெத்தட் தான் வந்து இந்த பில்லோ கவர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. உங்கள் பில்லோ கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ரியூஸ் ஐடியாவும் போட்டிருக்கேன், மேலே ஐ கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பில்லோ கவரை உள்ளே அந்த ரெக்கைக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஃபேன் நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். அதாவது இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா கீழே நம்ம மேலே வந்து விழுவாமல் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்பை. இது மாதிரி பில்லோ கவரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஃபேனும் நல்லாவே க்ளீன் ஆகிடும். டஸ்ட் எல்லாமே வந்து அந்த தலகாணி உரையிலே வந்து கலெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த பூஜை ரூமையும் கிச்சனையும் மட்டும் தனியாக ஒரு நாள் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து லாஃப்ட், ரொம்ப முக்கியமான பிளேஸ் இது தான். லாஃப்ட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுருங்க. வச்சு முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்துட்டு தேவையானதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் தேவையில்லாததெல்லாம் தனியாக ஒரு இதுலேயும் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிச்சன்லேயும் அதே மாதிரி தான். சில்வர் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்திரம் எதுவுமே அழுக்காகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சு லாஃப்ட்டை கூட்டிகிட்டு திருப்பி மேலே எல்லா திங்ஸுமே வச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ லாஃப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஜன்னல் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த ப்ரஷ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்ச ஒரு இது தான் வந்து வச்சுருக்கேன். அதாவது மைக்ரோ ஃபைபர் அந்த இது மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் அட்டையில் உள்ளன் நூலை ஒரு 20 டைம் 30 டைம் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து தனியாக பிரித்து வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே கட்டப்பையில் வச்சு கட்டிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மைக்ரோ ஃபைபர் அது மாதிரியே தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறப்ப. நல்லா டஸ்ட்டும் போகுது. சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஷர்ட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் கிழித்து அது மாதிரி கூட நீங்கள் வச்சு டஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஈர துணியெல்லாம் வச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே தொடச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஜன்னல் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ஜன்னலாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சூர்யா, சனா,
ஆகாஷ் கண்ணன், ஜோதி செல்வம், சாஃப்ரின், பவன், ஆனந்தி, ரேஷ்மா பானு, ஷஷ்மில் பாஷா, தீபிகா, கோகுல் நந்து, யோகிஷா, ஸ்ரீதேவி, அமுல், நந்தா தீபா, பூவிதா, காளீஸ்வரி, பழனி. உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஒரு பூஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஹாய் ஃபார் ஆல். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது சில வீட்டு ஜன்னலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிவைடர் மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டஸ்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, வீடெலாம் க்ளீன் பண்ணுற வீடு கட்டுறப்ப வாங்குவாங்கள்ல, அதை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே இதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப எந்த விதமான ஸ்க்ராட்சும் இருக்காது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த டஸ்டர் அந்த ஸ்பான்ச்சை வந்து 4ஆக கட் பண்ணி அதில் ஒரு பீஸை வச்சு தான் நான் வந்து இந்த இடுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஸ்க்ரப்பர் எடுத்து தண்ணி தொட்டு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அடுத்ததான் நம்மளோட விண்டோஸ்லாம் துடைக்கிறதுக்கு, கிரில் துடைக்கிறதுக்கு ஒரு லிக்விட் எதுவுமே கிடையாது. நார்மல் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம லிக்விட், அதாவது பாத்திரம் விளக்குற லிக்விட் இருக்குல்ல, அதில் ஒரு 2 ட்ராப், ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஒரு 2 ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதில் ஒரே ஒரு கற்பூரம், அதாவது சூடம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று இந்த மாதிரி பவுடர் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இது மாதிரி போடுறப்ப நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து வினிகர் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம கிரில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதை வந்து கையில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு நீங்கள் கிரில் க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தெரியாது. இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்போ என் பாப்பாவும் வந்து எனக்கும் மாட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அவளுக்கும் வந்து ஒரு ஷாக்ஸை கையில் மாட்டியாச்சு. இது மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணுறப்ப நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. இப்போ நல்லா ஷாக்ஸை அந்த தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு நீங்கள் லைட்டாக எல்லா கம்பிலையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணணுமே அப்படின்ற எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ வேஸ்ட்டு ஷாக்ஸை கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிரில் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பிகினர்ஸ் தான். டக்குன்னு பொங்கல் க்ளீன் பண்ண போகிறோம், எங்கேருந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த டிப்பு. மற்றபடி நான் ஃபுல் விளாக்ஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணலை, ஏன்னா அது வந்து ரொம்ப போர் அடிக்கும். அதனால் ஜஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலையா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஷாக்ஸில். இப்போ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்பாஞ்ச் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 4 ஸ்பாஞ்சாக, அதை அந்த லிக்விடில் லைட்டாக டிப் பண்ணி முடிச்சுட்டு அந்த கண்ணாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணாடி நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கண்ணாடி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். துணியை வச்சு தொடச்சாலும் அது மாதிரி திட்டாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த லிக்விட் போட்ட அந்த நுரையும் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்ணாடிலாம் நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த இடுக்கில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெட் ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸ்டெப் 9 என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதவுக்கும் நான் அதே லிக்விட் அதே ஸ்பாஞ்சை தான் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. சின்ன சின்ன இடுக்கு மாதிரி கதவில் இருந்துச்சுன்னா பழைய யூஸ் பண்ணாத அந்த ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து புதுசு அப்படின்றதுனால அழுக்கு அவ்வளோவா இல்லை. சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரை ஒரு பஞ்சில் காட்டன் துணியில் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஆனால் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். மேலே லைட்டாக தொட்டிங்கனாவே அந்த ரிமூவர் வச்சிங்கனாவே போயிடும். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்மளோட சோஃபா கவர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபர்னிச்சரை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு காய வச்சிட்டேன். இப்போது அதே டஸ்டர், அந்த இதை நம்ம செஞ்சோம்ல, அந்த டஸ்டரை வச்சு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடங்க. ஸ்க்ரப்பர்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ அதே அந்த ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஒரு டஸ்டர் வந்து 15 ரூபா தான் வரும். அதை 4ஆக கட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் க்ளீனிங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து ஒதுங்க வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது. ஷெல்ஃபில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் ஷெல்ஃபில் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒட்டடை அந்த அழுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி டஸ்டரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 10 o'clock இருக்கும் நான் வந்து ஆரம்பித்தேன். ஈவினிங் வந்து 4:30 ஆச்சு நான் செஞ்சு முடிக்க. ஆனால் வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணல.
இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ குப்பை வந்து கிடக்க அந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டாச்சு. மீதி இருக்கிற குப்பை எல்லாத்தையும் இந்த மாதிரி கூட்டி அள்ளிடுங்க. நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் ஏந்திரிச்சோன்னே சாப்பாடு, சாம்பார் என்னென்னலாம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா இடையில வந்து நம்மளால் செய்ய முடியாது. ஸோ காலையிலே நீங்கள் எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து வீட்டை வந்து துடைக்க போகிறோம். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, நார்மல் தண்ணி. அதில் 2 சூடத்தை பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கலக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான லிக்விடும் தேவையில்ல. நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக், அதே மாதிரி வீடும் நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிக்விட் போட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொங்கல் க்ளீனிங் 75% வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கிச்சன் தான் பெரிய வேலை. அதை நான் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா இன்னொரு vlogல நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.